30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸும் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. எல்லாமே ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் அப்பாஸ் தான் மெயின்ல, அவ்வளோ நல்லா இருந்தார். எல்லாரும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது சார் படம். கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியாக எல்லாமே பார்க்கலாம் படம். நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் அந்த த்ரிஷால் நயன்தாரா அந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் இருப்பார்ல, லவ் போர்ஷன்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே கூட இருக்குது. நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லோரும். கான்செப்ட்டு அதான் லவ் பண்ணுவார், அது அவங்க எப்படி ஒன்றா சேர்றாங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஈகோவாக இருக்கும். அப்பாஸுக்கும் அந்த இவருக்கும் ஹீரோ ஈகோவாக இருக்கும். அது எப்படி ஒன்றா சேர்றாங்க, அப்படி தான் படமே. சூப்பராக இருந்தது, ஃபீல் குட் மூவி. எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்கள். ஜார்ஜ் மரியம் ஃபாதர் கேரக்டரை பின்னி எடுத்துட்டாரு. ஜிவி பிரகாஷும் நல்லா இருந்தது. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர் நல்லாவும் மியூசிக் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்தது. அப்பாஸ் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்கு. இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு இப்போ கம்பேக்கு. சரியான மூவி, எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ் வந்து அதான் சொல்கிறேனே, ஃபீல் குட்டாக இருந்தது. ஃபாதர் சன்னோட பாண்டை வந்து அழகாக வெளிக்காட்டியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்கள். நல்லா இருக்கு அங்கிள். அப்பா பையன் சென்டிமெண்ட் அங்கிள், அதை வச்சு நல்லா கதை பண்ணியிருக்காங்க ப்ரோ. அப்பாவை பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. அப்பானா எவ்வளோ அன்புன்றது இதில் காமிச்சிருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சீரியஸாகவே செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவர் ஒரு மாதிரி கேரக்டர் பண்ணிக்கிற நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ப்ரோ. இது ஃபேமிலியாக பார்த்தா தான் ப்ரோ. காமெடி எல்லாமே இருக்குது ப்ரோ, படத்தில் எல்லாமே இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்பா சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபாதர். ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். ஃபேமிலி தான் எல்லாம். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதான் லைக் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் சன் பாண்டிங் இருந்துச்சு. ரியலி லைக் த ஓஜி இஸ் பேக் அந்த மாதிரி தான் இருக்குது. செம்ம ஃபன்னி மூவி ரொம்ப நல்ல மூவி. லைக் நல்ல ஃபன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடி நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்பா பையன் கான்செப்ட் தான். ஸோ லைக் நம்ம அப்பா அம்மாவை நம்ம சில டைம்ஸ் தப்பாக புரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு பையனோட ஸ்டோரி தான். லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி. அவர் தான் கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. எப்படி டைமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக பேக் டு பேக் காமெடிஸ், எல்லாமே ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லி சென்டிமெண்டலாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக போகிற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் சென்டிமெண்டலாக பயங்கரமாக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபுல்லாகவே காமெடி, ஃபன்னு, எமோஷன் எல்லாமே சூப்பராக கவர் ஆகிருக்கு. ஜிவி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த டேரக்டருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மூவின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எங்கேயோ அவரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஃபீல் ஆகலை. ஸ்டோரி வைஸ் படம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபு உங்களுக்கு ஷுவராக நீங்கள் கொடுத்த டிக்கெட் ரேட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்லாம் ரொம்பவே ஒர்க்காக இருந்துச்சு. அப்பா ரொம்ப பிடிக்குன்றவங்க, அப்பா மிஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். கைதிக்கு அப்புறம் அவருக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட செகண்ட் ஹாஃபில் இந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே செதற விட்டார். அப்பாஸ் வந்து இது சரியான கம்பேக்கு. அவரதும் ரோல் சூப்பராக இருந்துச்சு, அவரதுமே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, டான்ஸும் பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாகுது. அப்படி பிடிச்சி ஒரு எமோஷன் ஆகிடுச்சு, கண்ணெலாம் கலங்கிச்சு. பயங்கரமாக அது படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. ஜீவியான படம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி ஜிவியான படத்தில் இப்படி பார்த்தது இல்லை. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே கண் கலங்கி தான் பார்த்தாங்க. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது. அதில் மரியம் ஜார்ஜ்னு இருக்கார்ல, அவர் தான் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஆல் ஃபாதர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. ஒரு ஜிவி சூப்பர் ப்ரோ. ஜிவி அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் கொடுத்துருக்காரு. நல்லா ஃபன்னியாக எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் அதிர்ச்சி இவங்கெல்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவி செம்மையாக பண்ணியிருக்காரு. பேரண்ட்ஸோட பார்க்கலாம், ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்கலாம். நல்லா படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட வந்து பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சு. ஜிவி நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்பாஸோட ரீஎன்ட்ரி வாஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அப்பாஸ் ஸ்க்ரீனில் வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தோம். இட் வாஸ் ரியலி கிரேட். அதுதான், தட்ஸ் வாட். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸை, பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். ஸோ தட் தே கேன் ஃபீல் அட்டாச் வித் த பேரண்ட்ஸ். Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.